ஹாய் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ப்ரிவியூ அண்ட் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வருஷம் இவங்க லாஸ்ட்டாக ஆடினப்போ மேட்ச் வந்து செமையாக இருந்துச்சு இதே வென்யூவில். ஸோ டிசி விசஸ் எம்ஐ ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 8 இந்த மேட்ச்க்கான அனலைசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் 12 செக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கூட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்தேவ் உனாட்கட்டுக்கு அதிகமான ஸ்டாட்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி அஜிங்கியா ரஹானே கூட நிறைய பேட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுமே ஒவ்வொரு டீம்லேயும் ஐபிஎல் டீமும் சரி, இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் டீமாக இருக்கட்டும், ஒரு இந்தியா ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் எம்ஐயாக இருக்கட்டும், அங்கேயுமே அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க. மேட்ச் அப்பெல்லாம் பார்த்து தான் அவங்களுமே ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், பேட்ஸ்மேனை உள்ளே மாற்றி இறக்கி விடுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அஃபிஷியல் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய சேனல் 2K Tech தமிழ். ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும், நான் கொடுத்துட்டே இருப்பேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்துக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹைப் கொடுத்துருங்க. இது நம்மளுடைய வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ அண்ட் பிச்சர் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப குட்டி கிரவுண்டு, அதே மாதிரி ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் எல்லாமே வெரி ஷார்ட்டாக இருக்கும், 60-65 மீட்டர் தான் இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஃப்ளிக் பண்ணாலே மேலே 6 போயிடும் கண்டிப்பாக. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக் தான். ஸோ நைட்டில் வேறு நடக்கிறதுனால டியூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் இன்னுமே பேட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ ஐடியல் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணி சேஸ் எடுத்து வின் பண்ணுறது தான் வந்து ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 190-210+ போகும். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு, குட்டி கிரவுண்டு, அருண் ஜெட்லி ஸ்டேடியம். ஸோ ஏர்லியாக கொஞ்சம் பேஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது ஸ்விங்கு சீமு இல்லை டிவியேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கடந்துட்டா அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா பேஸ் விசஸ் ஸ்பின் விக்கெட்டில் 55% பேஸஸும் 45% ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த 45% ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் இதில் வந்து ஸ்பின்னுக்குமே மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். நல்லா ஒரு பவுலிங் போடக்கூடிய ஒரு குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிகம் கூட போன வருஷம் இந்த கிரவுண்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. சாண்டனர் தான் போன வருஷம் இவங்க மோதினப்போ அவர் தான் இழுத்து பிடிச்சி எம்ஐ ஜெயிக்க வச்சார். ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக டாக்டிக்கலாக போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட்டி கிரவுண்டு, ஸோ கொஞ்சம் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து அதை தூக்கி வெளியில் அடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் நல்ல ஒரு அட்டாக் பண்ணி போடக்கூடிய சாண்டனர், அக்சர் பட்டேல், ஸோ இவங்களுக்குலாம் வந்து நல்லா எடுக்கும் இந்த வென்யூவில். ஸோ ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது பேஸு ஸ்பின்னு. ஸோ அதையுமே வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்கு போகலாம். பிளேயிங் 11ல் ஒரு சில மாற்றங்கள் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். பார்த்தோம் நிஷாங்கா, கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, திரிஷியன் ஸ்டப்ஸு, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், லுங்கி இங்கிடி. நான் போன மேட்சே சொல்லியிருந்தேன், அந்த எல்எக்ஜி கிரவுண்ட் லக்னோ கிரவுண்டுக்கு வந்துட்டு சூப்பரான சூட்டபுள் ஒரு பிளேயரு. அவருடைய ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகணும். அதேமாதிரி 3 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருந்தார். என்ன இந்த லாஸ்ட் மினிட்ல பிச் ரிப்போர்ட்டில் வந்து பயங்கரமான பேட்டிங் விக்கெட்டு, ரெட் சாயில் பிச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து உழப்பி விட்டாங்க. பட் அந்த லக்னோ கிரவுண்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் விக்கெட்டாக தான் இருந்திருக்கு, பேலன்ஸ்டு விக்கெட் தான். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்துருந்த மாதிரி லுங்கிங்கிடி சூப்பராக ஒரு ஹைலைட்டட் பிளேயராக இருந்தார். நடராஜனுமே போன மேட்ச் கம்பேக்கு 3 விக்கெட் இருந்தது பிக் பண்ணியிருக்காரு. ஸோ இம்பாக்ட் பிளேஸில் முகேஷ் குமார் தான் உள்ளே வருவார். முகேஷ் குமாரும் சமீர் ரிஸ்வியும் மாறிப்பாங்க. சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் அவரோட ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆவரேஜ் ரொம்ப ஹையாக இருக்குது, சூப்பராகவும் ஆடிட்டு இருக்காரு. இங்கே பும்ரேஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ் தான் இம்பாக்டாக யூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்மே அதே தான், ஏன்னா ரோஹித் சர்மா இம்பாக்ட் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாரான். ஸோ திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர், வில் ஜாக்ஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஏன்னா அவங்க சாண்டர் வந்து வராருன்னு சொல்லிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு சாண்டர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார். பட் வில் ஜாக்ஸ் வந்து அவருடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஒரு லீவ் கொடுத்துருக்காங்க. பட் அவர் இன்னும் இப்போதைக்கு டைம் வரைக்கும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவர் அவைலபிளாக இருந்தால் அவருமே ப்ளே பண்ணலாம். அபிலாட்டி ருதர்ஃபோர்ட் தான் ப்ளே பண்ணுவார், அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஷார்துல் தாக்கூர், ஜாஸ்பிரிட் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகர். ஸோ தீபக் சகர் இந்த மேட்ச் உள்ளே வரலாம், ஏன்னா மயங்க் மார்க்கண்டே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா மிச்சல் சாண்டர் வந்து அவருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்சஸ் பார்க்கலாம் பிளேயிங் 11ல். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் அதே 11ல் தான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்த்துடலாம். டெல்லி கேபிட்டல்ஸோட கான்டெக்ஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் வந்து அக்சரு பட்டேல், அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல் இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்களா அந்த ஒரு அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் எலைட் ஸ்பின் அட்டாக்கு அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஒரு சர்ப்ரைஸ்லி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விப்ராஜ் நிகம், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க.
அதே மாதிரி லோவர் ஆர்டர் ஸ்ட்ரென்த் வந்து பலமாக இருக்குது. ஏன்னா கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது. அவர் வந்து அவருடைய ஃப்ளாப் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவுமே இந்த லாஸ்ட்டில் ஃபினிஷிங் ரோல் சூப்பராக பண்ணுவார். இந்த எஸ்ஐடியில் கூட கடைசியில் தோக்க போகிற மேட்ச் அவங்களோட ஃப்ரான்ச்சைசி அவர் தான் கேப்டன் நினைக்கிறேன் ஜெயிக்க வச்சார். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்கும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ இந்த வென்யூவுமே குட்டி கிரவுண்ட்னால அவருக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். மேலே டாப் ஆர்டர் கலந்துட்டாங்க அப்படின்னா. ஸோ சமீர் ரிஷியுமே நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்து. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் தான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா கேஎல் ராகுலுக்குமே போன மேட்ச் அவுட்டு, முகமது ஷமிகிட்ட ஒரு பேட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச்சுமே 2 பேர்கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ அவங்க கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா மிடில் ஆர்டருக்கு தான் பேட்டிங் வந்தாகணும். ஸோ அந்த டாப் ஆர்டர் தான் வந்து இவங்க வீக்னஸாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். அவங்க தான் கம்ப்ளீட் ஸ்குவாடு, கரப்பார டீமு. ஸோ கம்ப்ளீட் ஸ்குவாடு எல்லாமே இருக்குது. எது இல்லைன்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ பவுலிங் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஜாஸ்பிரிட் பும்ரா, ஒரு ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சார் அவைலபிலிட்டி சொல்லிட்டாங்க இந்த மேட்ச்சு. ஸோ அவருமே ப்ளே பண்ணலாம். சாதுல் தாகூர். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸ்பின் டெப்த்து தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இந்த மேட்ச் சாண்டருக்கு அதை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. வில் ஜாக்ஸ் வந்தால் வில் ஜாக்ஸ் ஆஃப் ஸ்பின் போடுவார். சாண்டர் வந்தால் சாண்டர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுறதுனால 2 பேரையும் ப்ளே பண்ண வைக்கலாம். பட் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் டவுட்டு தான். இன்னும் வரல கன்ஃபார்ம் ஆகலை. பட் சாண்டர் கன்ஃபார்ம் ஆயாச்சு. சாண்டர் கண்டிப்பாக மஸ்ட் இந்த மேட்ச்சை வந்து ப்ளே பண்ணுவார். அந்த வீக்னஸுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சாண்டர்னால. ஸோ ஹைலைட்டட் ஸ்டாட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சூரியகுமாருக்கு பயங்கரமான ஸ்டாட்ஸ் இருக்குது இந்த டெல்லிக்கு எகென்ஸ்டாகவும். ஆவரேஜும் இந்த வென்யூலையும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70+ ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. நல்லாவே இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ டி நட்ராஜனுமே இம்மென்ஸ் ரெக்கார்டு வச்சுருக்காரு. 3 விக்கெட் ஆவரேஜ் இந்த வென்யூவில். ஸோ கண்டிப்பாக வந்து அவருமே விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்சுமே இருக்குது. சமீர் ரிஷிக்குமே சூப்பர்பான ஆவரேஜ்ன்றது இருந்துகிட்ருக்கு. இந்த வென்யூலையும் சரி எம்ஐக்கு எகென்ஸ்டாகவும் நல்லாவே ஆவரேஜ்ன்றது இருக்குது. கேஎல் ராகுலுக்குமே அதே மாதிரி நல்ல ஆவரேஜ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா 2 பேருமே 1.3 1.2 விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 பேருமே சூப்பரான விக்கெட் ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காங்க. மற்றபடி திலக் வர்மாவுக்கு டிசிக்கு எகென்ஸ்டாக 59 ஆவரேஜ். ஸோ நோட்டபுள் ஆவரேஜ் இருக்குது. ஹர்திக் பாண்டியாவுமே விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதே மாதிரி ரன்கள் ஆவரேஜுமே வச்சுருக்காரு. அக்ஷர் பட்டேல் வந்து 20 ஆவரேஜும் விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ இந்த ஹைலைட்டடானதெல்லாம் பார்த்துக்கோங்க. நிதிஷ் ராணாவுக்கு பெருசாக ஆவரேஜ்ன்றது இல்லை. எம்ஐக்கு எகென்ஸ்டாக 15, டெல்லியில் 24 தான் இருக்குது. ஸோ இது நிதிஷ் ராணா டாப் ஆர்டர்னால மேபி நம்ம பிக் பண்ண பார்ப்போம். பட் ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்டியன் சம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 55, 43 நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது. டேவிட் மில்லருக்குமே அந்த ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நட்ராஜனுக்கு இந்த வென்யூவில் குறிப்பிடத்தக்க ஒரு 3 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. டெல்லி எம்ஐக்கு எகென்ஸ்டாக 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பவுலர் இம்பேக்ட் அனலைசஸ் பார்த்துருவோம். இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 பேர் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் போல்ட்டு, ஜாஸ்பிரிட் பும்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு தீபக் சகர். ஸோ இவங்க தான் வந்து நல்ல ஒரு இம்பேக்டாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். என்ன ஒரு தப்பு பண்ணுறாரு ஹர்திக் பாண்டியா அப்படின்னா, ட்ரெண்ட் போல்ட்டு தான் பவர் பிளேயில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஓவரில் விக்கெட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ட்ரெண்ட் போல்ட்டு. அதே மாதிரி மினிமம் 2 ஓவர் பவர் பிளே கொடுத்துருவாங்க. பட் அவரோட ஓவர் இவர் வந்து 2 ஓவர் பவர் பிளேயில் போட்டுக்கிறாரு, மிடில் ஒரு ஓவர் போட்டுக்கிறாரு, டெத்தில் ஒரு 2 ஓவர் போட்டுக்கிறாரு, விக்கெட் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ட்ரெண்ட் போல்ட்டு தான் ஒரு பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் போடணும். தீபக் சார் 2 ஓவர் போடணும், 4 ஓவர். ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர். சாண்டர் வந்தால் சாண்டர் ஒரு ஓவர். இந்த மாதிரி தான் வந்து மூவ் பண்ணணும். பட் கொஞ்சம் அவர் வந்து ஹர்திக் பாண்டியா மாற்றி யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி இல்லாதப்போ இந்த மாதிரி தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இதுதான் அவங்களுடைய அந்த ஸ்பின் டியோ தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்துகிட்ருக்கு. இம்பேக்ட் லெவல் ஹையாக இருக்கும். இங்கே இம்பேக்ட் லெவல் கிரிட்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட் பார்த்துலாம். மென்டலேஜை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் வந்து எம்ஐக்கு தான் இருக்குது டிசியை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா போன வருஷம் வந்து இதே கிரவுண்டில் வந்து பயங்கரமான த்ரில்லர் மேட்ச்சில் வின் பண்ணாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலி நிறையா ஸ்கோர் பண்ணக்கூடிய அட்வான்டேஜும் விக்கெட் எடுக்கக்கூடிய அட்வான்டேஜும் எம்ஐக்கு தான் இருந்துகிட்ருக்கு. அதேமாதிரி பேட்டில்ஸ் வேறு நான் எக்கச்சக்கமாக கேஎல் ராகுலை மேலே அவுட் பண்ணிட்டாலே கொஞ்சம் ரன்களில் குறைச்சிடலாம் கண்டிப்பாக. மேட்ச் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். 11 நிஷாங்கா, கேஎல் ராகுல் விசிஸ் ட்ரெண்ட் போல்ட் இன்ஸ்விங்கர். ஸோ இந்த பேட்டில்ன்றது மேட்ச் அப்ன்றது இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் 2 பேர்த்துக்குமே ரைட் ஹேண்டர்ஸ்க்கு. ஸோ கொஞ்சம் ஸ்விங்கி வெயிட் இருந்துச்சுன்னா 2 பேரும் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதனால தான் வந்து தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 2 பேருமே இவர் அவுட் ஸ்விங் போடுவார், அவர் இன் ஸ்விங் போடுவார்.
ஸோ இது வந்து ஒரு ட்ரபுளாக இருக்கும் டெல்லியோடைய ஓப்பனர்ஸ்க்கு. இந்த பக்கம் மிடில் ஆர்டர் விச் டிசி ஸ்பின் இதை பார்த்தோம் அப்படின்னா பெருசாக சூரியகுமார் யாதவ் ஸ்பின்னுக்கு அவுட் ஆக மாட்டார். ஸ்பின்னை நல்லா ஆடுவார். அதே மாதிரி குல்தீப் யாதவ் ஒரு கூகுளி போட்டால் கொஞ்சம் கஷ்டப்படலாம். பட் நார்மல் ரிஸ்ட் ஸ்பின்லாம் போடுறப்ப கண்டிப்பாக அவருக்கு இந்த ஸ்வீப் ஆடுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின் போடுறப்ப ரைட் ஹேண்டருக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் மாதிரி தான் பால் வந்து உள்ளே வரும். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. திலக் வர்மாவுக்கு மேபி கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு ரிஸ்ட் ஸ்பின் போடுறப்ப அது அவே போகும், வெளியில் போகும் லெஃப்ட் ஹேண்டர்னால. ஸோ இருந்தாலும் அட்வான்டேஜ் வந்து எம்ஐக்கு தான் இருக்குது. சூரியகுமார் யாதவ் அதிகபட்ச ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தீபக் சார் வந்து ஒரு அவுட் ஸ்விங் போடக்கூடிய ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அதுக்கப்புறம் இந்த எண்ட்லேருந்து போடுறது அடுத்தடுத்த எண்ட்லேருந்து பவுலிங் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா கையில் தான் இருக்குது அந்த டிசிஷனு. ஸோ என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். இன்ஸ்விங்கரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் வந்து இன்ஸ்விங் போடுவார். ஸோ இந்த மேட்ச் அப்ன்றது செமையாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டர் மேட்ச் அப்ன்றதை பார்த்துடலாம். பேட்டர் மேட்ச் அப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே கேஎல் ராகுல் விசஸ் ட்ரெண்ட் போல்ட். இந்த பேட்டில் வந்து எக்கச்சக்கமாக இப்போ பார்த்துருப்போம். நிறையா டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு கேஎல் ராகுல். அதுவும் பயங்கரமான ஒரு போல்டு எல்பி இந்த மாதிரி தான் ஆவார். ஸோ ஓப்பனிங்கில் இவர் ஓப்பனிங் வேறு வராது. இவர் வந்து ஓப்பனிங்கில் பவுலிங் போடுறப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங்கு வேறு. ஸோ அதிகபட்சம் விக்கெட் அதுவும் இதில் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எக்கச்சக்க டைம் வந்து எடுத்திருக்காரு கேஎல் ராகுலை. ஸோ அதுக்கு தான் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேஎல் ராகுலை கேப்டனோ இல்லை அந்த மாதிரி ட்ரை பண்ண யோசிக்கிறீங்கன்னா இந்த பேட்டில்ன்றதை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்ட எவ்வளோ மைனஸ்ன்றது அவருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தா அப்படின்னா கிறிஸ்டியன் சாம்சன் ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் 55 ஆவரேஜ் இருக்கக்கூடிய டிசி ஃபினிஷர். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவர் ஃப்ளாப் பண்ண முடியாது. பட் ஜாஸ்பிரிட் பும்ரா தான் அவரை கட்டுப்படுத்தி ஆகணும். ஸோ இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் வந்து யார் வேணால் அதில் வின் பண்ணலாம். ஸோ பேட்டிங் விக்கெட்டாக இருக்கனால மேபி ஜாஸ்பிரிட் பும்ரா டிசீவ் பண்ணலைன்னா கிறிஸ்டியன் சாம்சன் தான் வந்து வின் பண்ணுவார். மேலே பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தான் சாலிடாக அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஏன்னா ஒரு பால் கரெக்டாக போட்டால் போதும் கேஎல் ராகுலை தூக்கிடலாம். ஸோ அந்த ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு கீ பேட்டில்ஸ் பார்த்துடலாம். இதுலேயும் கேஎல் ராகுல் தான் வராரு. ஜாஸ்பிரிட் பும்ரா கூட ஆல்ரெடி ட்ரெண்ட் போல்ட்டே வந்து ஹிஸ்டாரிக்கலி நிறையா டைம் அவுட் ஆகியிருக்காரு. ஜாஸ்பிரிட் பும்ரா டீம் வந்து கேஎல் ராகுல் 3 டைம் டிஸ்மிஸ் ஆகிருக்காரு. ஸோ நல்ல பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ போன மேட்ச்சு சமிக்கு அவுட் ஆகிட்டார். அந்த பேட்டிலுமே இருந்திருக்கு. அதனால தான் ஸோ அந்த பேட்டில்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பட் ஏர்லியராக வந்து உங்களுக்கு டெல்லியில் எப்போதுமே கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அதை தாண்டி ஆகணும். பவர் பிளேயில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஓவரை தாண்டினா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேட்டருக்கு நல்லா ஃபேவரபுளாக ஆகும். ஸோ நல்லா ப்ளே பண்ண முடியும். ஸோ பேட்டில்ன்றது இருக்குது. இதில் அட்வான்டேஜ் பும்ராவுக்கு தான், கேஎல் ராகுலுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் குல்தீப் யாதவை நிறையா ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. மோஸ்ட் ரன்ஸு. ஸோ ஆவரேஜுமே நிறைய ஆவரேஜ் இருக்காரு டிசிக்கு எகென்ஸ்டாக. ஸோ அட்வான்டேஜ் வந்து ஸ்கைக்கு தான் இருக்குது. கீழே என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரோஹித் சர்மா விசஸ் நட்ராஜன் வந்துட்டு இந்த வென்யூவில் 3 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ப்ளஸ் ரோஹித் சர்மாவை 2 டைம் அவுட் ஆகியிருக்காரு. அவருடைய கெரியரில் 2 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து அந்த ஃப்ரண்ட்டு டோ வந்து டார்கெட் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து யாக்கர்லாம் ட்ரை பண்ணுறதுனால ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ட்ரபுளாக இருக்கலாம். 2 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கார். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நட்ராஜனுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ ரோஹித் சர்மா செம்ம ஃபார்மில் இருக்கார். இந்த மேட்ச்சுமே ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஸோ டெத்து ஓவர்ஸ் வரைக்கும் இருப்பாரான்றது தெரியல ஓப்பனிங் வரனால. இருந்தாலும் எங்கள் 2 பேர்த்துக்குமே கண்டிப்பாக பேட்டில்ன்றது நடக்கும். ஸோ இதில் அட்வான்டேஜ் நட்ராஜனுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா 2 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ப்ளஸ் இந்த வென்யூவில் 3 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ சேஃப் 11 கேஎல் ராகுல், ரைன் ரிக்கில்டன், அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, திலக் வர்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ஜாஸ்பிரிட் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, நட்ராஜன். இதுதான் வந்து இந்த மேட்ச்சுக்கான ஹை ஸ்டாட்ஸு. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் 11ஆக இருக்கும் சூட்டபுள் பிளேயர்ஸோட. ஸோ கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ், அதே மாதிரி வைஸ் கேப்டன் வந்து ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாருன்னா டெத்தில் போடுறப்ப விக்கெட்ஸ் தானாகவே விழுகும். இல்லை டிஃபெண்ட் பண்ணாலுமே ஜாஸ்பிரிட் பும்ரா கையில் தான் இருக்குது. அந்த மேட்ச் வின் பண்ணுறாங்களா இல்லையான்றது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு எம்ஐக்கு. மேட்ச் வின்னர் எப்போதுமே ஒரு மேட்ச்சில் எந்த மேட்சாக இருந்தாலும் சரி மேட்ச் வின்னர் பவுலர் பும்ரா தான். ஸோ சூரியகுமார் யாதவுக்கு ஹை ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் பெருசாக அவர் ஸ்கோரே பண்ணலை. இந்த மேட்ச்லையாச்சும் கொஞ்சம் ஸ்கோர் அடிக்கிறாருன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து சூரியகுமார் யாதவோட ஸ்டாட்ஸ் இதை வச்சு ஒரு ஹை லெவல் சேஃப் கேப்டனாக இருக்கலாம். பட் அவருடைய ஃபார்மு இதெல்லாம் ரீசெண்ட் டேட்டாஸ் பார்க்குறப்ப ரிஸ்கி ஆப்ஷன் தான். ஸோ ரோஹித் சர்மா தான் நல்லா ஃபார்மில் இருக்கார். பட் நட்ராஜன் கூட ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்ப யூனிவர்சல் கேப்டன் சேஃபாக போகணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான். ஏன்னா அவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர்
மிடில் ஒரு ஓவர், லாஸ்ட்டில் ஒரு ஓவர்னு போட்டு டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்கும் வந்து பேட்டிங் பிச்சில் சூப்பராக வந்து அடிச்சு கொடுத்துருவார். ஸோ அதனால் யூனிவர்சல் கேப்டன் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா தான் இந்த மேட்ச்சில். அதே மாதிரி வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க இந்த யூனிவர்சல் டீமில். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இந்த டீமை ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரம்பி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமீர் ரிஸ்வி, வில் ஜாக்ஸ் ப்ளே பண்ணால் வில் ஜாக்ஸு, அப்புறம் தீபக் சகர் பவர் பிளேயில் விக்கெட் ஆவரேஜ்ன்றது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வச்சுருக்காரு. இவங்களாம் வந்து லோ ஓனர்ஷிப் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், இவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் டிசி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சேசிங்னா கேஎல் ராகுலை வந்து கேப்டன் ஆகும், நட்ராஜனை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம். இதே எம்ஐ சேஸ் பண்ணாங்கன்னா சூரியகுமார் யாதவ் இப்போதைக்கு அந்த ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபைன் பண்ணுறது தானே நம்மளோட வேலை. ஸோ அவருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாட்ஸு, ஸ்பின்னுக்கும் நல்லா ஆடக்கூடிய ஒரு சின்ன கிரவுண்டு, கண்டிப்பாக வந்து அவர் ஃபார்முக்கு வரதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாஸ் பட்லரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பில் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை, ஐபிஎல் வந்தோடனே ஃபார்முக்கு வந்தார். அந்த மாதிரி இவரும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வைஸ் கேப்டன் ஜாஸ்பீட் பும்ரா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேட்ச் வின்னர் பார்த்துருவோம். மேட்ச் வின்னரை பொறுத்த வரைக்கும் எம்ஐ தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 58% இருக்குது, 42% தான் டெல்லிக்கு இருக்குது. ஸோ டெல்லியோட கீ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லோவர் ஆர்டர் தான் கிறிஸ்டியன் சம்ஸ், சமீர் ரிஸ்வி, டேவிட் மில்லர் இருக்கார், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் மேலே பார்த்தா டாப் ஆர்டர் நிதிஷ் ராணா, நிஷாங்கா அவங்களாம் எதுவுமே பண்ணலை பெருசாக. ஸோ கேஎல் ராகுல் மட்டும் தான் இருக்கார், அவரையும் தூக்கிட்டாங்க போன மேட்ச் மாதிரி. அப்படின்னா லோவர் ஆர்டர் மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. ஸோ எம்ஏயோட பிளான் கேஎல் ராகுலை ஃபஸ்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு பிளான் போட்டு வருவாங்க லோவர் ஆர்டர் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை, திலக் வர்மா, ரோஹித் சர்மா, ராயன் ரிக்கில்டன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. போல்ட்டு, பும்ரா, சகரு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டருமே இந்த மேட்ச் உள்ளே வந்துடுவார் கண்டிப்பாக. ஸோ பயங்கரமான ஒரு மேட்சாக இருக்க போகுது இதுதான் நம்மளுடைய அனலைசிஸ். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் அஃபிஷியல் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K Tech தமிழ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.